சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லசந்த விக்ரமசேகர கொலை சந்தேக நபர்கள் தொடர்பில் வெளியான தகவல். பொதுமக்களின் உதவியை கோரும் ஸ்ரீலங்கா காவல்துறை. பெக்கோ சமனின் சொகுசு பேருந்து விவகாரத்தில் சிக்கிய அரசு அதிகாரி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைப்பு. பாதாள உலக குழுவின் அச்சுறுத்தலுக்குள்ளாகும் முக்கிய பிரமுகர்கள். பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை திட்டம். இலங்கை இந்திய கப்பல் சேவை இடைநிறுத்தம். வானிலையை கருத்திற்கொண்டு நடவடிக்கை. பிரான்ஸ் லூவர் கொள்ளையில் 2 கைது. கொள்ளையடித்த நகைகள் தொடர்பிலும் விசாரணை. ரஷ்யாவின் அணுசக்தி அதிவேக ஏவுகணையின் இறுதிச் சோதனை வெற்றி. ராணுவம் பயன்படுத்துவதற்கும் அனுமதி. இனி விரிவான செய்திகள். வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலை தொடர்பாக அனுராதபுரம் கெக்கிராவ பகுதியில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்கள் பற்றிய மேலதிக தகவல்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரில் துப்பாக்கிதாரியின் மனைவி, துப்பாக்கிதாரியை அழைத்துச் சென்ற உந்துரியை செலுத்திய நபர் மற்றும் பதுங்குவதற்குதவிய நபர் ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிரதான சந்தேக நபரான துப்பாக்கிதாரி அங்கிருந்து தப்பியோடியுள்ள நிலையில் துப்பாக்கிதாரியின் பிள்ளை காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது என்றும் காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டதில் ஒரு காவல்துறை அதிகாரி காயமடைந்துள்ளார். அத்துடன் குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட உந்துருளி, சுமார் 12 லட்சத்திற்கும் அதிகமான பணம், ஹெரோயின், ஐஸ் மற்றும் போதைப்பொருள் ஆகியவையும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த மோதலின் போது அங்கிருந்து தப்பியோடிய துப்பாக்கிதாரியை கைது செய்வதற்கான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் தப்பியோடிய சந்தேக நபரின் அடையாளங்கள் அடங்கிய பொது அறிவிப்பையும் காவல்துறை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் தப்பியோடிய பரலியனகே நுவன் தாரக என்ற நபரை கைது செய்ய காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். இந்த நபரின் வலது கையில் ஆங்கிலத்தில் அனுராத என்றும் இடது கையில் ஹித்துமதே ஜீவித்த என்றும் பச்சை குத்திய அடையாளங்கள் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இவரை பற்றிய தகவல் தெரிந்திருப்பின் 07185988888 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கோ அல்லது 011-233-7162 அல்லது 071-859-2087 ஆகிய எண்களுக்கு அறிவிக்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதேவேளை வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் மற்றொரு சந்தேக நபர் காலியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வெலிகம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவினால் பறிமுதல் செய்யப்பட்ட பெக்கோ சமன் என்பவருக்கு சொந்தமான சொகுசு பேருந்தை மொனராகலை கொழும்பு வீதியில் சேவையில் ஈடுபடுத்த ஊவா மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் லஞ்சம் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த முன்னாள் தலைவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் எதிர்வரும் வாரத்தில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு அழைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேருந்துகளில் ஒன்றை கொழும்பு மொன்றாகலை வீதியில் இயக்க அனுமதி பத்திரம் பெறுவதற்காக ஊவா மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் ஒருவர் தன்னிடமிருந்து மாதாந்தம் ரூபா 3,50,000 லஞ்சமாக பெற்றதாக பெக்கோ சமன் தெரிவித்துள்ளார். அந்த அனுமதி பத்திரம் கடந்த மார்ச் மாதம் காலாவதியான போதிலும் ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் தான் பார்த்துக் கொள்வேன், பேருந்து இயக்குங்கள் என முன்னாள் தலைவர் பெக்கோ சமன் தரப்பினருக்கு தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. பெக்கோசமன் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது மைத்துனர் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தையும் மேற்கொண்டுள்ளதாக குற்றத்தடுப்பு பிரிவினரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதன்படி கடந்த மாதமும் முன்னாள் தலைவரின் கணக்கில் குறித்த தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் முக்கிய பிரமுகர்கள் உட்பட 25 பேர் திட்டமிட்ட பாதாள உலக குற்றவாளிகளால் கொலை மிரட்டலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபரின் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை ஏற்கனவே சம்பந்தப்பட்ட காவல்துறை மாதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது.
குறித்த நபர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்காக இந்த அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி சம்பந்தப்பட்ட காவல்துறை மா அதிபர்கள் அவர்களில் பலரின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திற்கும் இலங்கையின் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. பயணிகள் படகு சேவை இன்று முதல் அடுத்த டிசம்பர் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த கடல் பகுதிகளில் நிலவும் பாதகமான வானிலையை கருத்தில் கொண்டு இந்த பயணிகள் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த படகு சேவை அக்டோபர் 14, 2023 அன்று தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து தொடர்ந்து இயங்கி வருகின்றது. இந்த கப்பலில் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள், தொழிலதிபர்கள் மற்றும் வெளிநாட்டினர் பயணம் செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை முழுவதும் நடத்திய குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விசேட நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்றச்சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்புடைய மேலும் 16 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 27,890 பேர் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 743 பேரும், பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 253 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மது போதையில் வாகனம் செலுத்தியமை மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமை தொடர்பில் மேலும் 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் உருவாக்கப்படும் கல்வி சபை என்ற பெயரில் இயங்கும் மோசடி சமூக வலைதள குழு தொடர்பில் ஸ்ரீலங்கா கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடும் அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றிணைப்பதாக கூறப்படும் இந்த குழு எந்த வகையிலும் அமைச்சுடன் இணைந்து செயற்படவில்லை எனவும் அதனால் அங்கீகரிக்கப்படவில்லை எனவும் அறிக்கையொன்றினூடாக தெரிவித்துள்ளது. சமூக வலைத்தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு தகவல் தொடர்புகள் அல்லது செயற்பாடுகளுக்கும் அமைச்சு பொறுப்பேற்க மாட்டாது என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கல்வியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்த முயற்சியை குறை மதிப்பிற்குட்படுத்த முயற்சிக்கும் குழுக்களால் தவறாக வழிநடத்தப்படுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஆரம்பித்த 5 நாட்களுக்குரிய ஆசிய பிராந்தியத்திற்கான பயணத்தின் முதற்கட்டத்தில் கம்போடியாவில் 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட தொன்மையான சிவன் ஆலயத்தை மையப்படுத்திய பிரச்சினையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது 2ஆம் தவணை பதவி காலத்தில் முதலாவது 5 நாட்களுக்குரிய ஆசிய பிராந்தியத்திற்கான பயணத்தை ஆரம்பித்த உடனேயே தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையேயான சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இன்று மலேசியாவில் நடைபெற்ற தென்கிழக்காசிய நாடுகளின் உச்சி மாநாட்டின் போதே ட்ரம்ப் முன்னிலையில் இந்த சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானது. கம்போடியாவில் உள்ள பிரே விகர் என்ற இந்த சிவன் கோவிலுக்குரிய உரிமை கோரலை தாய்லாந்தும் செய்ததை அடுத்து கம்போடியாவும் தாய்லாந்தும் கடந்த ஜூலையில் 5 நாட்கள் போர் புரிந்திருந்த நிலையில் இன்று அந்த சிக்கலுக்கு தீர்வாக இந்த சமாதான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. கம்போடிய பிரதமர், தாய்லாந்து பிரதமர், மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் ஆகியோரும் ட்ரம்புடன் இணைந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். கம்போடியாவின் முக்கிய சுற்றுலா தலங்களாக 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட ஆங்கர்வாட் எனப்படும் நகர கோவில் என்று வர்ணிக்கப்படும் மிகப்பெரிய சிவன் ஆலயமும், அதேபோல தாய்லாந்து எல்லையில் உள்ள பிரே விகர் என்ற சிவன் கோவிலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் தனது ஆசிய பயணத்தில் சீன தலைவர் ஷி ஜின்பிங்கை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரித்தானியாவில் குடியேறிகளுக்கு எதிராக போராட்டங்களுக்கு காரணமான பாலியல் வன்கொடுமையொன்றில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ஹதுஸ் ஹெப்பட்டு என்ற எதியோப்பிய குடியேறி சிறையில் இருந்து தற்செயலாக அதிகாரிகளால் விடுவிக்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. எசெக்ஸில் உள்ள சிறைச்சாலையிலிருந்து நாடு கடத்தப்படும் தடுப்பு மையத்திற்கு மாற்றப்படவிருந்த குறித்த நபர் தற்செயலாக அதிகாரிகளால் அதிர்ச்சிகரமாக விடுவிக்கப்பட்டிருந்தார். குறித்த நபர் இறுதியாக லண்டனில் காணப்பட்டதால் தீவிர தேடுதல்கள் தொடர்கின்றன. கடந்த ஜூன் மாத இறுதியில் ஒரு சிறிய படகில் பிரித்தானியாவுக்குள் நுழைந்த இவர் வடகிழக்கு லண்டனின் எப்பிங் பகுதியில் 14 வயது சிறுமி மீதும் இன்னொரு பெண் மீதும் பாலியல் துன்புறுத்தல்களை செய்திருந்தார். இவருக்கு கடந்த செப்டம்பரில் 1 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த ஜூலையில் அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் எப்பிங்கில் அவர் தங்கியிருந்த விடுதிக்கு வெளியே
குடியேறிகளுக்கு எதிரான பெரும் போராட்டங்கள் வன்முறையுடன் நடத்தப்பட்ட நிலையில் ஹதுஷ் கெபாடுவின் தவறுதலான விடுதலை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் என பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தொழிற்கட்சி அரசாங்கத்தின் முழு அரசு இயந்திரமும் அமைப்பும் சரிந்து வருவதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் செய்துள்ளன. ரஷ்யாவின் அணுசக்தியால் இயங்கும் அதிவேக ஏவுகணையானது பியூரோ வெஸ்ட்னிக் வெற்றிகரமாக இறுதி சோதனையில் வெற்றியடைந்ததாக ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளார். புயல் பறவை என்ற அர்த்தத்தை கொண்டு 14,000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய இந்த தனித்துவமான ஏவுகணையான பியூரே வெஸ்ட்னிக் கடந்த 21ஆம் தேதி நடத்தப்பட்ட இறுதி சோதனையின் போது சுமார் 15 மணி நேரத்தில் 14,000 கிலோமீட்டர் பறந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை உலகில் எந்த தூரத்திலும் அமைந்துள்ள பாதுகாப்பு தளங்கள் மீது தாக்கும் எனவும் இது அனைத்து இடைமறைப்பு அமைப்புகளையும் முறியடிக்கும் திறன் கொண்டவை எனவும் புடின் கூறியுள்ளார். இன்று ரஷ்ய ராணுவ அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது இந்த செய்தியை அறிவித்த புடின் இந்த ஏவுகணையை ரஷ்ய ராணுவத்தில் பயன்படுத்துவதற்காக உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ரக ஏவுகணை உலகில் வேறு நாட்டிலும் இல்லாத ஒரு தனித்துவமான படைப்பு எனவும் புடின் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் உள்ள உலக புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் கடந்த 19ஆம் தேதி நடந்த திகிலான கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்று பகல் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 2 சந்தேக நபர்களில் ஒருவர் நேற்று மாலை அல்ஜீரியாவிற்கு பயணிக்க முயன்றபோது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லூவர் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்ற அதிர்ச்சிகரமான கொள்ளை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கொள்ளையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 பேர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். முதலாவது நபர் நேற்று இரவு 10 மணியளவில் சார்லஸ் டி கோல்ட் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட சிறிது நேரத்தில் 2வது நபர் பாரிஸின் சென்ட் டெனிஸ் பகுதியில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இருவரும் திட்டமிட்ட கொள்ளை மற்றும் குற்றவியல் சதி ஆகிய குற்றங்களுக்காக தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பிரான்சின் ஆராய்ச்சி மற்றும் தலையீட்டு படையணி மற்றும் கொள்ளை அடக்குமுறை படையணி ஆகியன ஒருங்கிணைந்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிகின்றது. கடந்த ஞாயிறன்று இடம்பெற்ற இந்த கொள்ளையில் 88 மில்லியன் யூரோ மதிப்புள்ள 8 பிரார்த்தன அணிகலன் நகைகள் கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து 100க்கும் மேற்பட்ட புலனாய்வாளர்கள் இந்த நகைகளை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். சந்தேக நபர்கள் காவலில் வைக்கப்பட்டாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வரை கொள்ளை போன நகைகள் எவையும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். லசந்த விக்ரமசேகர கொலை சந்தேக நபர்கள் தொடர்பில் வெளியான தகவல். பொதுமக்களின் உதவியை கோரும் ஸ்ரீலங்கா காவல்துறை. பெக்கோ சமனின் சொகுசு பேருந்து விவகாரத்தில் சிக்கிய அரசு அதிகாரி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைப்பு. பாதாள உலக குழுவின் அச்சுறுத்தலுக்குள்ளாகும் முக்கிய பிரமுகர்கள். பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை திட்டம். இலங்கை இந்திய கப்பல் சேவை இடைநிறுத்தம். வானிலையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. பிரான்ஸ் லூவர் கொள்ளையில் 2 கைது. கொள்ளையடித்த நகைகள் தொடர்பிலும் விசாரணை. ரஷ்யாவின் அணுசக்தி அதிவேக ஏவுகணையின் இறுதி சோதனை வெற்றி. ராணுவம் பயன்படுத்துவதற்கும் அனுமதி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.